குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் சில ஈக்விட்டி ஷேர்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த வாரி எனர்ஜி அப்படின்னு ஒரு ஈக்விட்டி ஷேர் இருக்குது. அது ரொம்ப பேர் கேட்டிருக்காங்க. இப்போ அது கரண்ட் ப்ரைஸ் வந்து 2871 இருக்குது. இவன் 3878 ரூபாயிலேருந்து இறங்கிட்டு இருக்கான். இது ஒரு நல்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கக்கூடிய ஷேர். ஷார்ட் டேர்முக்கு, ஸ்விங் ட்ரேடுக்கு இதெல்லாம் சூப்பராக மெயின்டைன் பண்ணலாம். இது லாங் டேர்முக்கெல்லாம் செட்டே ஆகாது. ஏன்னா இவன் எப்போ கீழே விழுவான்னு தெரியாது. ஒரு ஹை ரேஞ்ச் லெவல் போயிட்டானா அங்கேருந்து கீழே விழுந்துருவான். இவன் ஐபிஓ ப்ரைஸ் வந்து இப்போ ரீசெண்டாக தான் இந்த ஐபிஓ வந்ததுன்னு நினைக்கிறேன். 2024 அக்டோபர் மாதம் தான் வந்திருக்கு. ஸோ 1 இயர் முடிஞ்சிருக்கு. இந்த 1 இயர்லேயே ஃப்ளக்சுவேஷன் எப்படி ஆயிருக்கு பாருங்கள். 3751 வரையும் போயிருக்கான் ஐபிஓ வந்த லெவலில் ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் அந்த லெவலை 2025 11, அதாவது செப்டம்பர் மாதம், அதாவது இந்த வருஷம் செப்டம்பர் 11ஆம் மாதம் தான் அந்த பழைய ஐபிஓ லெவலையே போய் டச் பண்ணியிருக்கான். டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து மறுபடியும் அவன் கீழே இறங்கிக்கிட்டு இருக்கான். எது வரையும் இறங்கியிருக்கான்னா 2871 ரூபா. அதாவது ஒரு ஐயை டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து 1000 ரூபாய் இறங்கியிருக்கு. ஒரு ஷேருக்கு 1000 ரூபாய். எப்பா, இதில் ஒரு 100 1000 ஷேர்லாம் வச்சுருந்தா எவ்வளோங்க? 1000 × 1000 10 லட்ச ரூபாவா? 10 லட்ச ரூபா காலிங்க. அட கடவுளே, ரொம்ப ஹை வெலாட்டிலிட்டி இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸு. இதை ஏன் இவ்வளோ பேர் வச்சுருக்காங்கன்னு தெரியல. பெரிய ஆளுங்களாக இருப்பாங்க போல இருக்கு. ஏன்னா பாருங்களேன் அவனோட ஃப்ளக்சுவலிட்டி எப்படி இருக்குது, அப்ஸ் அண்ட் டவுன்ஸு. நினைச்சாவே பயமாக இருக்குது. 1000 ரூபாய் அனாவசியமாக இறங்கியிருக்கான். இந்த 1000 ரூபாய் எப்போ? செப்டம்பர் மாதத்துலேருந்து இது டிசம்பர் மாதம், இன்னைக்கு 7 ஆகுது. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 4 மாதத்துல 1000 ரூபாய் இறங்கியிருக்கான்னா அப்போ இதோட வெலாட்டிலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துங்க. அதனால தான் ஜனங்கள்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு கதறாங்க, இவ்வளோ லாஸு இன்னும் வரலன்னு. ஏன்னா நம்ம ஜனங்க எல்லாமே எங்கே வாங்குவாங்க? போய் டாப்பில் தான் வாங்குவாங்க. போய் ஒரு ஷேரை வாங்கிறதுக்கு முன்னாடி ஆர்எஸ்ஐயை செக் பண்ணணும். அது ஆர்எஸ்ஐயில் எங்கே இருக்குது, அப் ட்ரெண்டில் இருக்கா, டவுன் ட்ரெண்டில் இருக்கான்னு பார்க்கணுன்னு பல தடவை நான் சொல்லியிருக்கேன். அது அந்த நேரத்துக்கு நமக்கெல்லாம் தோணவே தோணாது. அது உண்மைதான், எல்லாருக்குமே அப்படி தான். அதாவது நம்மளை திங்க் பண்ணவே விட மாட்டாங்க. அதுதான் இதில் இருக்கிறது. யாராவது ஒரு பிரபலமான ஆள் ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா போதும், அது ப்ரைஸு எங்கே இருக்குது ஏது இருக்குன்னுலாம் பார்க்கறதே கிடையாது. அவங்க சொல்லிட்டாங்களா அங்கே போய் வாங்கிடணும். அப்படி வாங்கிட்டு தான் பல பேர் அவஸ்தைப்பட்டுருக்காங்க. நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணுங்கள், யார் சொல்கிறதுமே கேட்காதீங்க. ஆர்எஸ்ஐ 14 ஒன்று இருக்குது, அதை ஓப்பன் பண்ணிங்க. அப்புறம் அந்த இஎம்ஐ 50 200ன்னு ஒன்று இருக்குது, அதை பாருங்கள். இல்லைன்னா இந்த போலிங்கர் பேண்டில் மார்க்கெட்டு டவுனில் இருக்கா, அப்பில் இருக்கா, இல்லை சைட்வேல இருக்கான்னு அதை பாருங்கள். ஒரு ஷேரை வாங்கிறதுக்கு முன்னாடி இதை பார்த்துட்டிங்கன்னா அப் ட்ரெண்டில் இருந்தால் அவனை அப்படியே தலை முழுங்கிடுங்க. இப்போதைக்கு அவனை வாங்காதீங்க, அவன் கீழே வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு விடுங்க. இந்த 3800 ஐபிஓ ப்ரைஸை மறுபடியும் தொடரும்போது எத்தனை பேர் இங்கே போய் மாட்டிக்கிட்டாங்களோ தெரில. ஏன்னா அவ்வளோ தொலைவு கீழே போயிட்டு 2000 வரையும் கீழே போயிருக்கான்னு நினைக்கிறேன். 2000 இல்லை, அதுக்கும் கீழே போயிருக்கான். 1857 ரூபாய் வரையும் கீழே போயிட்டு 3878 ரூபாய் வரான்னா அப்போ ஜனங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? இவ்வளோ கீழே வந்துட்டு இவன் இவ்வளோ போயிருக்கானு, இங்கேருந்து ஃபர்தராக போகும் அப்படின்ற மாதிரி பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணுவாங்க. அப்படி தான் திங்க் பண்ண வைக்கும். ஏன்னா இவ்வளோ டவுன் வந்துட்டு அவ்வளோ அப்பில் போகிறான்னா அதை கண்டிப்பாக உடச்சி மேலே போவான்ற ஒரு ஹோப்பில் ஜனங்க அங்கே போய் வாங்கியிருப்பாங்க. ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான், எல்லாம் இங்கேயா வாங்குறீங்க அப்படின்ட்டு சடன்னு 1000 ரூபாய் இறங்கிட்டான். இப்போ ஆவரேஜிங்க பண்ணியே ஆகணும். மேலே வாங்கினவங்க எல்லாம் வேற வழி இல்லையே. இவன் மறுபடியும் அடுத்த வருஷம் தான் வருவான் பொழுது அந்த மறுபடியும் அந்த ஹால் டைம் ஐய. ஏன்னா அவன் எடுத்துக்கிட்ட டியூரேஷன் பாருங்கள், எல்லாமே அதிகபட்சமாக 6-7 மாதம் ஆகுது. இந்த 1857ன்னு சொன்னனே, அதை வந்து எப்போ போயிருக்கான்னா ஏப்ரல் மாதம். இந்த வருஷம் ஏப்ரலில் தான் போயிருக்கான். இந்த வருஷம் ஏப்ரல் அந்த லோவை போயிட்டு செப்டம்பர் 15ஆம் தேதி அந்த ஹையை வந்திருக்கான். ஸோ நான் சொன்ன மாதிரி 6-7 மாதம் ஆயிடுது. ஸோ இப்போ அவன் மறுபடியும் கீழே வரான். அப்போ இங்கேருந்து மறுபடியும் ஒரு 6-7 மாதம் ஆகும் அவன் அந்த பழைய டாப்புக்கு போகிறதுக்கு. அது வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். ஆவரேஜ் பண்ணாமல் இருந்தால் அந்த டாப் வர வரையும். அப்போது டாப் வந்தாலும் நம்ம வாங்கின ப்ரைஸுக்கு தான் வந்திருப்பான். 1 ரூபா கூட லாபம் வராது.
அதை கட் பண்ணி மேலே போனால் தான் லாபம் வரும். அப்போ அந்த 6-7 மாதம் வெயிட்டிங் பீரியட்ன்றது நமக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு இந்த வாரி எனர்ஜியில். கரெக்டு தானே? அப்போது நம்ம என்ன பண்ணணும்? ஒரே கான்செப்ட் இதுதான். இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆவரேஜ் கான்செப்டு அது ஒன்று தான். இங்கே ஒரு 3850 வாங்கினவங்க எவ்வளோ ஷேர் வாங்கியிருந்தாலும் இந்த 2830, 2672, 2460 இந்த ரேஞ்ச் எல்லாம் வரும்போது நம்ம ஆவரேஜ் பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்லை. இல்லை நான் இப்போ தான் சார் இந்த ஷேரையே ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னா 2672 இது நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய இடம் இந்த வாரி எனர்ஜி. இதெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஆனால் பழையபடியே ஹை போகிறதுக்கு கண்டிப்பாக 6 மாதமாவது ஆகிடும். ஸோ இதுதான் இப்போ இருக்க இந்த வாரி எனர்ஜியில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன். இது பிஇ ரேஷியோ 31 இருக்குது. ப்ரைஸ் டு புக்கு அதிகமாக இருக்குது, 7.20 இருக்குது. டிவிடெண்ட்டு சுத்தமாக இல்லை, 0.07 தான் கொடுக்குறான். க்ரோத் மட்டும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஸோ க்ரோத்தை வச்சு தான் இது இவ்வளோ ஃப்ளக்சுவேஷன் ஆகுது, வேறு ஒன்றுமே இல்லை. க்ரோத்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஸோ இறங்குனாலும் ஏறிடும் அப்படின்ற மாதிரி தான் இதோட ஃபண்டமெண்டல் இருக்குது. இது யாரெல்லாம் வச்சுருக்கா அப்படின்னு பார்த்தா, யார் வச்சுருக்கா? ஷேர் ஹோல்டர்ஸில் எஃப்ஐஎஸ் வந்து 2.68% வச்சுருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்டு 1.42% வச்சுருக்காங்க. இன்சூரன்ஸ் வந்து 0.04% வச்சுருக்காங்க. டிஐஸ் வந்து 1.4% வச்சுருக்காங்க. இதில் இந்த வாரி எனர்ஜி ஏன் இவ்வளோ கீழே இறங்கிக்கிட்டே இருக்குன்னா, எஃப்ஐஎஸ் வந்து செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. செப்டம்பர் மாதம் அவங்க 6.35% வச்சுருந்தவங்க, மாற்றி சொல்லிட்டேன். இப்போ செல் பண்ணுறது யாருன்னா நம்ம மியூச்சுவல் ஃபண்டு, இன்சூரன்ஸு, டிஐஸ் இவங்க தான் செல் பண்ணுறாங்க. எஃப்ஐஎஸ் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை அக்குமுலேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுதான் இந்த ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன்ஸில் ஷோ ஆகுது. ஸோ இந்த ஷேரை நம்ம 2672 ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு மைல்டான சப்போர்ட் எங்கே இருக்குன்னா 2830 இருக்குது. ஸோ இந்த 2 இடத்த நம்ம, ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு சேனல் பேட்டர்னில் வந்துக்கிட்டு இருக்கு இந்த வாரி எனர்ஜி. அது கண்டிப்பாக அது எடுக்கக்கூடிய சப்போர்ட் வந்து 2830 எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை உடச்சிச்சின்னா 2672 தான் அதுக்கான ஒரு சப்போர்ட் இருக்குது. இதுதான் இந்த வார் எனர்ஜியில் நீங்கள் கேட்ட ஷேர்ஸோட டீட்டெயில்ஸ். இதை நீங்கள் புதுசாக யாராவது ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு ஆர்எஸ்ஐயை செக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த கிராஸ் ஓவர் 20 EMA, 50 EMA, 200 EMA பார்த்துட்டு அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இறங்குங்க. இதுதான் என்னுடைய ஒரு அட்வைஸ். ஏன்னா நம்ம எப்பவுமே டாப்பில் ஃபோக்கஸ் பண்ணவே கூடாது. டாப்பில் 3850, 60 ஃபோக்கஸ் பண்ணிட்டான். இப்போ இவ்வளோ இறங்கிட்டானு என்ன பண்ணுறது? யார் தலையை குனிகிறது? நம்ம தான் குனிஞ்சாகணும். வாங்கினவங்க தான் ஆவரேஜ் பண்ணியே தருவோம். இதுவே அது லோவில் இருக்கும்போது வாங்கிட்டா இன்னும் நமக்கு அது ஏறும் அப்படின்றது நமக்கு தெரியுது. ஆனால் 6 மாதம் வெயிட் பண்ணணும்னு நமக்கு தெரியுது. ஏன்னா இவன் அப்படி தான் இறங்கிட்டு 6 மாதம் எடுத்துக்கிறான். இவனோட சார்ட் அனலைஸ் பண்ணால் 6 மாதம் கம்பல்சரி ஏறுறான். அப்புறம் 6 மாதம் அங்கேருந்து இறங்குறான். இப்போ இவன் இறங்கிக்கிட்டு இருக்கான். இறங்கிறதுக்கு செப்டம்பர் மாதத்துலேருந்து இப்போ டிசம்பர் மாதம். இவன் இன்னும் இறங்கிறதுக்கு ஜனவரி, பிப்ரவரி இறங்கினா கூட ஜனவரி எண்டுலேருந்து மறுபடியும் அவன் மேலே போவான் அடுத்த 6 மாதம். அப்போது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் வரும்போது அந்த பழைய டாப்புக்கு வருவான். ஸோ இவ்வளோ பீரியட் நம்ம 1 இயர் வெயிட் பண்ணுற மாதிரி வந்துடும். அதனால் ஷேர்ஸை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ண போகிறோம் அப்படின்னா பாட்டம் ஃபிஷிங் சொல்கிறாங்கல்ல, அதை பிடிக்கணும். அதை எப்படி பிடிக்கிறதுனா இந்த ஆர்எஸ்ஐயை தான் பார்க்கணும். ஆர்எஸ்ஐயை பார்க்கணும், இஎம்ஐயை பார்க்கணும். பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் மார்க்கெட் டவுனில் இருக்கா, அப்பில் இருக்கான்னு. அதுவும் இந்த மாதிரி ஸ்டாக்ஸை கரெக்டாக சூஸ் பண்ணி எடுக்கணும். உதவாத ஸ்டாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு மாட்டிக்கூடாது. இவன் பாருங்க 100 ரூபா ஒரு நாளைக்கு ஏறுறது இறங்குறதுமா இருக்கிறான். அப்போது ஹை வெலாட்டிலிட்டி இருக்கும். அப்போது இவனை ஸ்விங்கு, ஷார்ட்டு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். லாங் மட்டும் இவங்ககிட்டே போகவே கூடாது. லாங் எல்லாம் போனால்
நமக்கு அந்த ஒரு ரெசிஸ்டன்ட் வரும்போது விற்று விற்று வாங்கி விளையாடுற விளையாட்டு தெரியணும். வாங்கி விட்டுட்டு நம்ம வெயிட் பண்ணலான்னு இப்போ யாராவது 2800 2000 வாங்கிட்டு விட்டாங்க. நான் ஒரு 10,000 வரும்போது வாங்கிக்கிறேன், வித்துக்கிறேன் அப்படின்னு மைண்ட் செட்டில் இருந்தா அவன் 3800 போயிட்டு மறுபடியும் 1000 ரூபாய் இறங்கிட்டான். இப்போ பழையபடி அதே 2000 ரூபாய்க்கு வந்தானா அப்போ உங்களோட அந்த டியூரேஷன் 1.5 வருஷம் வேஸ்ட்டாக தானே போகுது. அப்போ லாங் டேர்ம் இவன் சூட் ஆக மாட்டான்னு இதுலேருந்து தெரியுதா? அதை தான் சொல்கிறது. ஷார்ட் டேர்ம் ஸ்விங்கிக்கு இவன் ஃபஸ்ட் கிளாஸாக இருப்பான். ஓகேங்களா? இதுதான் இந்த வாரி எனர்ஜியில் நீங்கள் கேட்டதுக்கான ஒரு டீட்டெயில். அடுத்தது இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட் அதை பற்றி கேட்டிருக்காங்க. அதில் ப்ரொமோட்டர்ஸே இந்த ஷேரை விற்கிறாங்கன்னு ஒரு நியூஸ் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு ப்ரொமோட்டர்ஸும் இவ்வளோ ஷேர்ஸ் தான் கையில் வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் இருக்குல்ல, ஷேர் ஹோல்டர்ஸ் ரூலு. அதில் ப்ரொமோட்டர்ஸ் வந்து 88.70% வச்சுருக்காங்க. அதனால் அவங்க அதில் சேல் பண்ணுறாங்க. அந்த மினிமம் 75 60 வச்சுருக்கணும்ல ப்ரொமோட்டர்ஸு, அந்த லெவல் வர வரையும் அதை செல் பண்ணுவாங்க. அதனால் இது ஃபர்தராக இறங்கிக்கிட்டு தான் இருக்கும். இவன் ஐபிஓ வந்த ப்ரைஸ் வந்து 1147. அதுக்கப்புறம் அங்கேருந்து போனது ஒரு 1089 வரையும் போனான். அதுக்கப்புறம் ஃபர்தராக இறங்க ஆரம்பித்தவன் தாங்க இவன். இப்போ தான் ரீசெண்டாக வந்தான்னு நினைக்கிறேன் இந்த ஐபிஓவா. எப்போ வந்தான்னா போன செப்டம்பர் 2024 வந்தான். இது இன்னும் ஃபர்தராக இறங்க தான் செய்யும். இதுக்கு வேற வழியே இல்லை. எங்கே எது வரையும் இறங்குன்னு தெரியல. ஏன்னா ப்ரொமோட்டர்ஸே விற்கும் போது ப்ரொமோட்டர்ஸ் விற்றுக்கிட்டே இருப்பாங்க. எப்படியும் இது இன்னும் ஜனவரி பிப்ரவரி இந்த மாதம் வரையும் இது இறங்க தான் செய்யும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆர்எஸ்ஐயில் டவுன் ட்ரெண்ட் உள்ளேயே இருக்குது. ஆர்எஸ்ஐ ஒன் டே கேண்டில் ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா 11 இருக்குது. இதெல்லாம் ரொம்ப லாங் டேர்மில் ப்ராஃபிட் வரும்போது நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சூஸ் பண்ணுற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கவங்க இப்போ வாங்கவே கூடாது. அது இன்னும் இறங்கும். ஒரு 60 ரூபா 80 ரூபாலாம் வரும்போது நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்போ தான் பண்ணணும் இதை. ஏன்னா அது வரையும் இது இறங்கிக்கிட்டு தான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா ப்ரொமோட்டர்ஸே விற்கும் போது யார் இதில் போய் பை பண்ண போகிறா? யாருமே பண்ண மாட்டாங்க. அதுதான் இப்போ இருக்கிறது இந்த ஸ்டாக்ஸில் ஒரு பிரச்சனை. அவங்க செல் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டைப்பில் யாராவது ஒரு ஃபாரினர் வந்து வாங்கினா உண்டு. அப்போ என்ன இதை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா அப்போது அந்த மாதிரி நேரத்தில் தான் பல பேர் இதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா வேறு வழியே இல்லை. அது இன்னும் ஃபர்தராக இறங்க தான் செய்யும். இதில் நியூஸ் இருக்குது. அதனால் இது நீங்கள் யாராவது ஹோல்ட் பண்ணியிருந்தா உங்கள் நிலமை ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். வேறு வழியே இல்லை. ஆனால் எவ்வளோ தொலைவு இறங்கணும்னு தெரியல. ஏன்னா இப்போ இவன் ரிஜிஸ்டர் பண்ணுற ஒவ்வொரு லோவுமே புதுசு. ஏன்னா இவன் வந்தே 1 இயர் தான் ஆகுது. இனிமேல் அவன் ஒவ்வொரு லோவும் வந்து புதுசு தான். ஃபைனலாக அவன் வந்த 102 தான் கடைசியாக இருந்த 1 இயர் லோ, 52 வீக் லோ. அதையும் தாண்டி இப்போ 95 இருக்கான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 70 80 வரும் தான் தோணுது. அங்கே வேணால் நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு இதை ஒன்றுமே பண்ண முடியாது. அதானி பவர் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதானி பவர் வந்து இதை நான் வச்சுருக்கேன் இந்த ஸ்டாக்ஸை. இப்போ அது வந்து 143.78 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது இங்கே சப்போர்ட் எடுத்தானா இங்கேருந்து 150 ரூபா வரையும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது மறுபடியும் இறங்க தான் செய்யும். நான் இதை வந்து ஆல்ரெடி வச்சுருக்கேன். நான் இங்கே வந்தால் 126 ரூபா வந்தால் ஆவரேஜ் பண்ணணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது அது வரையும் வரணும் அப்படின்ட்டு தான் நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் யாராவது ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தா ஐ எம் சாரி. கடவுள் யாருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார் சொல்லுங்கள்? நான் 126 ரூபா வரணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் மேலே வாங்கி வச்சுட்டு 170 ரூபாயில் நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் வேண்டிக்கிட்டு இருப்பீங்க இது இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகணும்னு. ஆண்டவன் அப்போ ஏன் ஆண்டவன் யார் கண்ணுக்கும் தோன்ற மாட்டுறாரு, நம்ம கேட்கறதெல்லாம் செய்ய மாட்டாருன்னா இதுதான் பிரச்சனை. ஆளுக்கு ஒன்று கேட்குறோம், அவர் என்ன தான் பண்ணுவார்? இது பாருங்க, இந்த உதாரணமே கரெக்டாக இருக்கு. நான் 126 வரணும்னு நான் வேண்டுறேன். அந்த 180 வாங்கினவங்களாம் என்ன நினைப்பாங்க? இது இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகணும் ஆண்டவா, இதுதான் இதோட ஃபைனல் லோவாக இருக்கணும் 143 அப்படின்னு அவங்க வேண்டுவாங்க. இதுதானே நடக்கும்.
ஸோ இது யார் வேண்டுறது நடக்குதோ அவங்களுக்கான நஷ்டம் தான் இருக்கு. அது வேற விஷயம். நானும் நஷ்டத்துல தான் இருக்கேன். பெரிய லெவல்ல நான் இத வாங்கல. நான் வாங்கி வச்சுக்கிறது ஒரு 30 ஸ்டாக்ஸ் என்னமோ தான் இதுல வச்சிருக்கேன். நான் வாங்குனது எங்க வாங்குனேன்னா, இங்க வாங்கியிருக்கேன். வாங்குன ரேஞ்ச் வந்து 143லயே சாரி 140 ஆஹா 148ல வாங்கியிருக்கேன். எனக்கு ஒரு இப்போதைக்கு ஒரு ரூ. 5 கம்மியா இருக்கும். 30 ஷேருக்கு ரூ. 5னா ரூ. 150 மைனஸ்ல இருக்கும். 126 வந்தா ஒரு 200, 300 ஷேர் அங்க வாங்குவேன். ஏன்னா, அது அந்த சேனல் பேட்டர்னோட பாட்டம். அங்கிருந்து அது தொட்டு ரிவர்ஸ் தான் ஆகும். எனக்கு உண்மைய சொல்லணும்னா, அது அங்கருந்து உடைக்க தான் செய்யும். இந்த 143 இப்ப சப்போர்ட் மாரி எடுத்துட்டு 150 வரையும் போயிட்டு, அங்கிருந்து போயிட்டு மறுபடியும் 126 வரும் அப்படின்ற மாரி தான் எனக்கு தோணுது. நீங்க யாராவது வச்சிருந்தா என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. இந்த 126லாம் வந்து தைரியமா அக்குமுலேஷன் பண்ணலாம். இது இந்த நான் அடிக்கடிக்கு சொல்றேன்ல, இது இந்த ரூ. 180 போனது RSIல 80 கிட்ட இருக்காம். அங்க போய் யாராவது இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருப்பாங்களா? அது நம்ம யோசிச்சா, இதுல இந்த ரூ. 180 வரும்போது இவங்க எப்படி இங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா RSI வந்து அந்த ரூ. 180 போன ரேஞ்ச் பார்த்தா RSI 80ல இருக்கு. 80 வந்து ஓவர் பாட் ஜோன். அதுக்கு மேல அது யாருமே அங்க போய் வாங்க மாட்டாங்க. நம்ம ஜனங்க எப்படி வாங்குதுன்னே எனக்கு புரியல. அங்க வாங்குனதுக்கு அப்புறம் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். இப்ப அது இறங்கிட்டு தான் இருக்கு. இதுதான் இந்த அதானி பவர்ல இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இதோட ஃபண்டமெண்டல் பார்த்தா பிஇ ரேஷியோ 23 தான் இருக்கு. 23லாம் ஓகே தான். பிரைஸ் டு புக்கு அதிகமா தான் இருக்கு. 4.74 இருக்கு. இவன் டிவிடெண்டே தரமாட்டான். சரியான அல்ப இவன் அதானி பவர். ஒரு டிவிடெண்ட் ஒரு 0.01 கூட கிடையாதுங்க. வெறும் நத்திங் பூஜ்ஜியம். இந்த ஆர்ஓசி எல்லாம் growth ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. 16.71 இருக்கு. இவி எபிட்டா வந்து 15.26 இருக்கு. ஸோ நல்லா தான் இருக்குது. இதில் ப்ரைஸ் டு புக்கு அதிகமாக இருக்கு. இது ப்ரமோட்டர்ஸ் யார் யாரெல்லாம் வச்சிருக்கான்னு பார்த்தா எஃப்ஐஸ் வந்து 12% வச்சிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்டு 3% வச்சிருக்காங்க. இன்சூரன்ஸு பெரிய லெவலில் வச்சு இல்லை. ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட 75% கிட்ட இருக்கு. ஸோ இது வந்து நம்ம 126 அந்த ரேஞ்ச் எல்லாம் வரும்போது தைரியமா அக்குமுலேஷன் பண்ணலாம். 126 போனா அவனோட ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் 143 தான். நான் அங்க வந்தாதான் ஆவரேஜ் பண்ணுவேன்ட்டு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுதான் இந்த அதானி பவர்ல இருக்கக்கூடிய டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல். அதுக்கப்புறம் இந்த ஜைடஸ் லைஃப்னு கேட்டிருக்காங்க. ஜைடஸ் லைஃப் வந்து இது ஃபார்மசி இல்ல. இந்த ஜைடஸ் லைஃப் வந்து இப்போ ஒன் டேல வந்து ரூ. 931 இருக்கு. ரூ. 931 இருந்து இவன் இப்பதாங்க ரூ. 1060 இறங்கிக்கிட்டு இருக்கான். எப்போ இறங்குனா செப்டம்பர் மாதம் அந்த ஹை போயிட்டு ரூ. 1060 போயிட்டு அங்கேருந்து இறங்கிட்டு இருக்கான். இவனோட போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் அவன் போன ஹை வந்து ரூ. 1300 வரையும் போயிருக்கான். அதாவது போன வருஷத்துல ஆகஸ்ட் மாதம் அவ்வளோ தொலைவு போயிட்டு அதுதான் இந்த ட்ரம்ப்பால தான் இதெல்லாம் இந்த ஃபார்மசி இதெல்லாம் இறங்கிட்டு இருக்கு. வாயை வச்சுட்டு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காருல்ல, அதனால இந்த ஃபார்மசிக்கெல்லாம் பெரிய பிரச்சனையா இருந்தது அப்போ. இது இன்னும் ஃபர்தரா இறங்கும் தாங்க தோணுது. எது வரையும் இறங்குன்னா ஒரு ரூ. 900 வரையும் வருவானோ அப்படின்னு தான் தோணுது. ரூ. 900 வந்துட்டு ரூ. 900 ஒரு சப்போர்ட் ஒரு சேனல் பேட்டர்ன்ல தான் வருது. அது அங்க சப்போர்ட் எடுக்கலாம். அந்த ரூ. 900 கட் பண்ணிட்டு கீழே வந்துட்டானா ரூ. 790 தான் அடுத்த சப்போர்ட். ரூ. 790 கூட கிடையாது. எக்ஸாக்டா அது ஸ்ட்ராங்கான சப்போர்ட் 681 தான் இருக்கு. ஸோ இந்த ரேஞ்ச் வரும்போது இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அதாவது இப்போ இருக்கிற ரேஞ்ச் வந்து அந்த 900 அவன் சப்போர்ட்டா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை கட் பண்ணிட்டானா 681 தான் அவன் சப்போர்ட் எடுப்பான். இந்த ஜைடஸ் லைஃப். இந்த ஜைடஸ் லைஃப்ல பிஇ ரேஷியோ 18 தாங்க இருக்கு. இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணலாங்க இந்த மாதிரி
ஸ்டாக்ஸை. டிவிடெண்ட்டு 1.18% கொடுக்குறான். இதோட growth ROCலாம் above 23 இருக்குது. பரவாயில்லைங்க. இதை சூஸ் பண்ணாங்க லாங் டேர்முக்கு. இந்த மாதிரி ஸ்டாக்ஸை தாங்க லாங் டேர்முக்கு எடுக்கணும். ஏன்னா அவன் இருக்கிற வேல்யூ ரேஷியோ வந்து 18 தான் இருக்குது. ப்ரைஸ் டு புக்கு மட்டும் கொஞ்சம் 3.71 இருக்குது. கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பட் 4க்கு கீழே இருக்கும்போது அதை வந்து லாங் டேர்முக்கு சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கேட்டகரியில் பார்த்தா இவனை லாங் டேர்ம் தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஷார்ட் டேர்மில் இவன் வேலைக்கு ஆக மாட்டான். ஜைடஸ் லைஃப் லாங் டேர்ம் அப்படின்னு நினச்சா இதை கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆனால் 900 தான் அதுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அந்த 900ஐயும் உடச்சிட்டானா நான் சொன்ன அந்த 681 தான் ஸ்ட்ராங்கான சப்போர்ட். அது வரையும் அது வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். இறங்க ஆரம்பிச்சதுன்னா ட்ரம்ப் இருக்க வரையும் ஃபார்மசிக்கெல்லாம் ஒரு விடிவு காலமே இருக்காது. மனுஷன் ஏதாவது ஒன்று சொல்லி அதை இறக்கி விட்டுருவார். அதனால் நீங்கள் பைபிளை வேணாம், 672 வரும்போது ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லைன்னா இந்த 900ஐயும் அவன் சப்போர்ட்டாக எடுத்து மேலே போகலாம், 1000 ரூபாய் வரையும் போகலாம் அப்படின்னு தான் தெரியுது இந்த சார்ட்டில். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 1012 ரூபாயில் இருக்குது. சாரி, 1022 ரூபாயில் இருக்குது. இந்த 900 சப்போர்ட்டாக எடுத்தால் அவன் 900 டச் பண்ணிட்டு 1022 ரூபா வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. இதுதான் இந்த ஜைடஸ் லைஃப்பில் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் அண்டு டெக்னிக்கல். ஸோ ஆனால் இது இன்னும் இப்போ 931 இருக்குது. இன்னும் ஒரு 31 பாயிண்ட் இறங்குன்னு தான் தோணுது. அங்கே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். அடுத்தது பிஇஎம்எல். பிஇஎம்எல் வந்து 1710 ரூபா இருக்குது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேட்குற எல்லா ஷேருமே எல்லாம் பெரிய பெரிய ஷேருங்க. இது ஒரு ஷேரே 1710 ரூபாயில் இருக்குது. இது 100 ஷேர் வச்சுருந்தாலே அதோட வேல்யூ எங்கேயோ இருக்கும். இப்போ அது டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. 1710 ரூபாயில் இருக்குது. அதோட 2432 ரூபாயில் இருந்து, அதாவது இந்த இயரில் வந்த ஹை வந்து சொல்கிறேன், ஆல் டைம் ஹை வந்து இவன் 2747 ரூபா வரையும் போயிருக்கான். எப்போ போயிருக்கான்னா போன வருஷம் ஜூலை மாதத்தில் போயிருக்கான். இந்த வருஷத்தில் அவன் ஹையஸ்ட் பாயிண்ட்டு 2448 வரையும் போயிருக்கான். இந்த வருஷத்தில் எப்போ போயிருக்கான்னா அதே 24 ஜூன் 2025, ஒரு வருஷம் ஆயிருக்கு. இவன் அந்த இதுக்கு அந்த ஆல் டைம் ஹையை தொடலை. அதில் ஒரு முக்கால்வாசி ரேஞ்சு போகிறதுக்கே 1 இயர் ஆயிருக்கு இந்த பிஇஎம்எல். இவன் இன்னும் இறங்குவான்னா இறங்க தான் செய்யும். அவனுக்கான சப்போர்ட் எங்கே இருக்குன்னா 1456 ரூபாயில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் 1218 ரூபாயில் இருக்குது. இது இந்த 1456 ரூபாயில் வந்து தொட்டுட்டு அகைன் வந்து 2441 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை ஃபோக்கஸ் பண்ணலாம். இது வந்து லாங் டேர்ம்லாம் வச்சுருக்க முடியாது. இது வந்து பி ரேஷியோ வந்து 48 கிட்ட இருக்குது. ப்ரைஸ் டு புக்கு 5 இருக்குது. டிவிடெண்ட்டு 0.62% தான் கொடுக்குறான். க்ரோத்து கூட எனக்கு தெரிஞ்சு இதில் 12.53 தான் இருக்குது. அபவ் 15னா கொஞ்சம் நம்ம நம்பகமாக இருக்கலாம். 12 தான் இருக்குது ROCE லேட்டஸ்ட்டாக. EV எபிட்டா நல்லா இருக்குது, 30 கிட்ட இருக்குது. ஸோ பிஇஜி ரேஷியோ 13.32 இருக்குது. ROE கூட 10.57 தான் இருக்குது. ஸோ ROE கூட ஒரு அபவ் 15க்கு மேலே இருந்தால் தான் ஒரு நம்பகமாக இருக்கும். இது ஷார்ட் டேர்முக்கு தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அப்படி தான் இருக்குது. ஏன்னா இது லாங் டேர்மு இது அந்த அளவுக்கு மைல்டாக ஒரு பாசிட்டிவ் தான் இருக்கும். ஷார்ட் டேர்ம்லேயும் ஓரளவுக்கு ஃப்ளக்சுவலிட்டி மேலே இங்கேயும் போகிறதுக்கு இருக்குது. லாங் டேர்ம்லாம் நம்ம ரொம்ப நாள் வச்சுருக்கோம்னா நல்ல பணபலம் இருந்தால் வச்சுருக்கலாம். எஃப்ஐஎஸ் வந்து 6% வச்சுருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்டு தாங்க அதை அதிகமாக வச்சுக்கிறாங்க, 17% கிட்ட. இன்சூரன்ஸ் வந்து 1%. டிஐஸ் வந்து 0.6%. ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஒரு 54% வச்சுருக்காங்க இந்த பிஇஎம்எல். ஸோ இது இங்கேருந்து இறங்க தான் செய்யும். எது வரையும் இருக்குன்னா அவனுக்கு சப்போர்ட்டு. அவனுக்கு ஃபஸ்ட்டு இங்கே ஒரு கேப்னா முக்கால்வாசி ஸ்டாக்ஸ் நான் பார்க்குற பெரிய பெரிய ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு பெரிய கேப்பை விட்டுட்டு தாங்க போயிருக்காங்க. அதனால தாங்க அவனுங்க எல்லாம் கீழே நோக்கி வரானுங்க. 1541 ரூபாயில் ஒரு கேப்பை விட்டு போயிருக்கு இந்த பிஇஎம்எல்.
இப்போ அதை நோக்கி தான் இறங்கிட்டு இருக்கான். 1710 இருக்குது, இன்னும் ரூ. 200 இறங்கணும். அந்த ரூ. 200 இறங்குனானா அதுதான் அதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்த சப்போர்ட் நான் சொன்னேன் 1456, அதுக்கப்புறம் 1218. இந்த லெவல்ஸ் தான் இந்த பிஇஎம்எல்ல இருக்கும். இது டிவிடெண்ட்டு 0.62% தான் கொடுக்குறான். க்ரோத்து ஆர்ஓசிஇ பிலோ 15 கீழே இருக்குது. ஆர்ஓஇ அதுவும் இது ஏற்கனவே சொல்லிட்டேன், கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி நினச்சா 1541 தான் அதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அங்கே வரும்போது நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ணலாம். அங்கே தொட்டுட்டு ரிவர்ஸ் ஆச்சுன்னா 2000 வரையும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஷார்ட் டேர்மில். லாங் டேர்முக்கெல்லாம் இவன் செட் ஆக மாட்டான். ஏன்னா லாங் டேர்முக்கு செட் பண்ணுற மாதிரி இருந்தால் பிஇ ரேஷியோ கண்டிப்பாக பார்க்கணும். இவன் பிஇ ரேஷியோ இப்போவே 50 கிட்ட இருக்கான். இதுக்கு மேலே அதில் என்ன பொட்டன்ஷியலாக க்ரோத் இருக்குன்னு ஒன்றும் புரியல. சரி, ப்ரைஸ் டு புக்காக இருக்கான்னு பார்த்தா அபோவ் 5க்கு மேலே இருக்கான். ஸோ அதுவும் அங்கே வேலைக்கு ஆகலை. அப்போ லாங் டேர்ம் இவன் செட்டே ஆக மாட்டான். ஷார்ட் டேர்முக்கு இருந்தால் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த 5 ஸ்டாக்ஸை நீங்கள் ஆல்ரெடி வச்சுருந்தா நான் சொன்ன இந்த லெவல்ஸ் எல்லாம் வரும்போது ஆவரேஜை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இல்லை என்கிட்ட இவ்வளோ தாங்க, இதுக்கு மேலே இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கே என்னால் முடியலன்னா கண்டிப்பாக 1 இயர் ஆகும் உங்களோட ப்ரைஸ் லெவலுக்கு. நீங்கள் ஆல் டைமில் வாங்கியிருந்தால் அந்த லெவல் வரத்துக்கு 1 இயர் 6-7 மாதமாவது ஆகிடும். அதுக்கப்புறம் தான் உங்களோட வாங்கின ப்ரைஸ்க்கே வருவான். அதுக்கப்புறம் தான் அது லாபம் கொடுக்குதா இல்லையான்றதே தெரியும். முடிஞ்ச அளவுக்கு ஆவரேஜ் பண்ணி ப்ராஃபிட்டில் வெளியே வர ட்ரை பண்ணுங்கள். இது எல்லாமே நான் சொல்கிற இந்த ஸ்டாக்ஸ் அதோட லெவல்ஸ் எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். யாரையுமே இந்த ஸ்டாக்ஸை வாங்குங்க பை பண்ணுங்கலாம் நான் சொல்லலை. பையின்ற அந்த வேர்டையே நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். கன்சிடர் தான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ உங்களோட தனிப்பட்ட உரிமை நீங்கள் வாங்குறதும் விற்கிறதும். நீங்கள் ஆல்ரெடி வாங்கியிருந்தா இது எந்த மாதிரி லெவலில் ஆவரேஜ் பண்ணலாம், இப்போ இன்னும் எவ்வளோ இறங்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எஜுகேஷனுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா எல்லாருமே போய் ஒவ்வொரு ஸ்டாக்ஸை வந்து சார்ட்டை பார்த்துட்டு அனலைஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. இது மாதிரி யாராவது சொல்லுவாங்க, அதை கேட்டுட்டு அவங்க பண்ணுவாங்க. ஸோ ஒரு வழிகாட்டுதலுக்காக தான் இந்த ஆடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம்.